வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர்ஃபுல்லான ஒரு பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி யூனிக்காக மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கொலேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசியாக ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து ஒரு 9 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து இருக்கும், இந்த மாதிரி சைடாக இது பண்ணுற மாதிரி. ஸோ அதில் கரெக்டாக அந்த மாதிரி இந்த இப்போ எப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணுறேனோ அந்த மாதிரி இதுலேயே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்துட்டு கிராப் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஃபோட்டோவுமே கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கிராப் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷன் வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர்ராக தான் வரும். ஸோ அது இன்ஷாட்டில் நியூவாக ஒரு இப்போ இஷ்யூ மாதிரி போயிட்டுருக்கு, அதை அவங்க கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் வேறு ஆப்பில் இதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பிளர் ஆகாமல் ஹை குவாலிட்டிலே வரும். பட் இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சில நாளாக வந்துட்டு பிளர் ஆகுது. இப்போ கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த கீ ஆப்ஷனை அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கடைசி இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இமேஜ் கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட் இமேஜோட எண்டிங் வரை இது வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ பேக்கில் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ பிரைட்னஸுமே மோஸ்ட்லி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஹை குவாலிட்டியில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி டவுன் பண்ணி விடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேடோ மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இப்போ உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் PNG கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் PNG கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ எப்படி ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டோம். பட் நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், கலர் ஆப்ஷனில் ரெட் கலரை கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்டர்னு இருக்கும், பார்டரை வேணும்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க பார்டருக்கு. பக்கம் டபுள் ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்துட்டு ஸ்டைலிஷான ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டைலிஷான ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் அதாவது நேமோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக அந்த மாதிரி டவுன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அதை வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மறுபடியும் வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க.
பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.